அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் கோபி. எங்கே இருக்கேன்னா திருப்பங்கூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷ கனவு இந்த கோவிலுக்கு வர்றது. நந்தி விலகிய தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போனால் சாமி மட்டும் பார்த்துடணும். காரணம் என்னென்னா, நந்தனாருக்காக நந்தி விலகுச்சு, கலியுகத்தில் இப்படி ஒரு அதிசயம் இருக்கா, இப்படிலாம் நடந்திருக்கா, கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் ஒரு பெரிய மைல்கல் தான் சொல்லணும் இந்த கோயிலுக்கு வந்தது. நான் கர்ம ஆராய்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ராஜேஷ் சார் அவர்களோட பேட்டி நிறைய பார்ப்பேன். அப்போது ராஜேஷ் சார்கிட்ட ஒரு வாட்டி பேசுகிறப்போ நான் கேட்டேன், சார் நீங்கள் ஒரு பேட்டியில் சொன்னீங்க, யாரையுமே தாழ்த்தி பார்க்காதீங்க, நீங்கள் ஒரு குடிகாரனை கேவலமாக பேசுனீங்கன்னா அதே மாதிரி ஒரு குடிகாரன் உங்கள் வீட்டில் பிறப்பான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். என்னோடய கேள்வி ஒன்று இருக்குது, அதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். என்ன ஒரு சரி கோப்பி சொல்லுங்கன்னாரு. நான் கேட்டேன், சார் நந்தனார் படம் பார்த்துருக்கீங்களேங்க சார், அதில் நந்தனார் ஒரு தாழ்த்தப்பட்ட மனிதனாக இருப்பார். அவரை கோயிலுக்குள்ளே விடமாட்டாங்க. அவர் வெளியிலேருந்து சாமி கும்புறப்போ நந்தி மறைக்குதுன்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்டவுடனே நந்தி விலகி அவர் சிவபெருமான் காட்சி கொடுப்பாரு. ஏன் சார் இறைவன் நினச்சிருந்தா அவர் அப்படி ஒரு பார்ஷியாலிட்டியே பார்க்காம ஒரு பர்த்தாக பிறக்க வச்சு அவருக்கு இறைவன் இன்னும் நல்லா காட்சி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. அதில் ஐயா நிறைய பதில் சொன்னார். இப்போ அவர் மறைஞ்சதுக்கப்புறம் அதை சொல்கிறது சரியாக இருக்குமான்னு தெரியல. அதில் ஒரு சில விஷயங்கள் சொன்னார். அதோட தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு தான் நான் என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் போகிறப்போ ஒரு பெரிய உண்மையை எல்லா நேர்காணலையும் சொல்லுவேன். யாரையுமே தாழ்த்தி பார்க்காதீங்க, யாரையுமே ஏளனமாக நினைக்காதீங்க, யாரையும் கேவலமாக பார்க்காதீங்க. யாரை நீங்கள் ஏளனமாகவும் கேவலமாகவும் தாழ்மையாகவும் பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட தான் உங்கள் வம்சத்தில் இருக்கிறவங்க நீங்களே திரும்ப பிறந்து போய் நிற்பீங்க. காரணம் என்னென்னா, இயற்கை எல்லாரையும் சமமாக தான் படைச்சிருக்கு. இறைவன் எல்லாருமே சமமாக தான் படைச்சிருக்காரு. இவங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படைக்கவே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏன் நடந்துச்சு அப்படின்னா, இந்த சம்பவத்து மூலம் இறைவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் யாரை தாழ்வாக பார்க்குறீங்களோ அவங்ககிட்ட தான் நான் இருப்பேன், அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக அந்த கலியுகத்தில் இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு இப்படி ஒரு சம்பவத்தையே உருவாக்கியிருப்பாருன்னு நான் சொன்னேன். கிட்டத்தட்ட அது ஒரு சதவீதம் உண்மையும் கூட. ஆனால் ராஜேஷ் ஐயா ஒரு வித்தியாசமான விஷயம் சொன்னார். அது கண்டிப்பாக என்றைக்காவது இயற்கை அனுமதிச்சா நான் அது பதிவு செய்கிறேன். எல்லாரையுமே சமமாக பாருங்கள். இந்த காணொலி யார் கண்ணில் பட்டாலும் சரி, இது வரைக்கும் எப்படியோ என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வளர்ந்துருந்தாலும் வாழ்ந்திருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த காணொலி பார்க்குறோம் யாருமே ரொம்ப கேவலமாக நினைக்காதீங்க. அது பொருளாதார ரீதியாகவோ இல்லை வசதி ரீதியாகவோ இல்லை வாய்ப்பு ரீதியாகவோ இல்லை உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க இல்லை உங்கள் கீழே இருக்கிறவங்க யாரையுமே தாழ்த்தி கேவலமாக அந்த ஒரு ஏளன பார்வையோடு பார்க்காதீங்க. எல்லாரையுமே சமமாக பாருங்கள். எங்கே சமமாக பார்க்கப்படுதோ அங்கே இறைவன் இருக்காருன்றது ஒரு பெரிய உண்மை. இதன் கர்ம ஆராய்ச்சியில் நான் தொடர்ந்து பல சம்பவங்களை பார்த்துக்கிட்டே இருங்க. அது எங்கே மனிதனுக்கு துன்பம் விதைக்கப்படுதுன்னா, நீங்கள் எப்போ யாரை கேவலமாக பார்க்குறீங்களோ அப்போ தான் அந்த துன்பம் விதைக்கப்படுது. இந்த நந்தனார் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை போய் பாருங்கள். நந்தி விலகிய தலம் சொல்லி இங்கே வெளியில் ஒரு பெரிய நந்தி இருக்குது. இந்த நந்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலகினமாக இருக்கும். ஆனால் உண்மையிலே உள்ளே இருக்கிற நந்தி தான் விலகின தலம். இது அதுக்கப்புறம் ராஜாக்கள் காலத்துலேயும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கோயில் உருவாயிருக்கு. உள்ளே ஒரு நந்தி இருக்குது. அது பலருக்கு தெரியாத விஷயம். சிவபெருமான் முன்னாடி நந்தி இருக்குது. இங்கே சுயம்புவாக சிவபெருமான் இருக்கார். எல்லா கோவில்களுமே சிவனும் நந்தியும் ஒரே காலத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு சில கோவில் மட்டும்தான் சிவபெருமான் சுயம்புவாக வந்திருப்பார், அதுக்கப்புறம் நந்தியன் பெருமான் வந்திருப்பார். அந்த மாதிரி சுயம்புவாக இறைவன் வந்ததுக்கப்புறம் புற்று வடிவில் இருக்கார். இந்த கோவிலோட பெரிய சிறப்பு பூர்வ ஜென்ம பாவ தோஷங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இங்கே வந்தால் அது மாறி நல்வினை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நாகதோஷம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இதை பற்றி நான் ஒரு தனியாக நேர்காணலில் சொல்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோவிலில் இந்த காணொலியை பதிவு செய்ய நான் நினச்சி கூட பார்க்கல. சாமியை மட்டும் பார்த்தா போதும் தான் ஒரு காலத்தில் நான் நினச்சேன். ஆனால் நான் கர்ம ஆராய்ச்சின்னு ஒன்று தொடர்ந்து அதில் ஒரு பெரிய உண்மையை பார்த்து நான் ஒவ்வொருத்திட்டையும் குழந்தை இல்லை, இந்த மாதிரி திருமணம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு விஷயத்தை கேட்பேன். இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் யாராவது யாரையாவது ரொம்ப தாழ்த்தி பார்த்துருக்காங்களா, இல்லை குழந்தை இல்லாதவங்க ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்களா, கல்யாணம் ஆனவங்க ரொம்ப மனசோடைகிற மாதிரி பேசியிருக்காங்களா அப்படின்னா, ஆமாங்க சார் எங்கள் அம்மா அப்படி இருந்தாங்க, எங்கள் மாமியார் அப்படி இருந்தாங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அதோட எதிர்வினை நம்ம பரம்பரையில் சமமாக வருதுன்னு ஒரு பெரிய உண்மை. எனக்கு அடிக்கடிக்கு ஒரு கேள்வி மனசில் வந்துகிட்டே இருக்கும். நந்தனார் பற்றியும் அருணையனார் பற்றியும் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க. அதில் நந்தனாரும் அருணையனாரும் ஒரு தெய்வ பிறவி. நம்ம வாழும் காலத்தில் தெய்வ பிறவின்றதை தாண்டி தெய்வமே ஒரு விஷயத்தை உணர்த்துக்காக தான் இவங்க 2 பேரையும் படைச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். அருணையனார் பெருமான் மூலயமா நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, எவ்வளோ மோசமான நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மாயில் இருந்தாலும் இறைவன் நம்மளுக்கு ஒரு பெரிய கருணையை கொடுப்பாரு. இறைவனை தேடினா இறைவன் நிற்பார்ன்ற ஒரு பெரிய உண்மை. அதேமாதிரி நந்தனார் விஷயத்தில் நம்ம கற்றுக்க வேண்டியது, யாரையுமே தாழ்த்தி பார்க்காதீங்க. எங்கே தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்துறீங்களோ அங்கே இயற்கை நீங்கள் எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை உங்களை உயர்த்திடும். அதில் தாழ்ந்தது உயர்ந்தனே கிடையாது, எல்லாருமே சமம் தான். நான் அந்த வார்த்தையை சொல்கிற கூட தவறு தான் நான் சொல்லுவேன். நம்ம எப்போ எல்லாரையுமே சமமாக பார்த்து எல்லாரையும் உயர்வாக பார்க்க நினைக்கிறோமோ அப்பயே வாழ்க்கையில் நம்ம ஒரு கட்டத்தை உயர்ந்துருன்றது பெரிய உண்மை. ஸோ நந்தி விலகிய தலம் திருப்பங்கூர். இந்த இறைவன் பேர் சிவலோகநாதர். இந்த நந்தி விலகினதான் சொல்கிறாங்க, கிடையாது. உள்ளே இருக்கிற நந்தி விலகினதுக்கப்புறம் காலப்போக்கில் இந்த நந்தி நிறுவப்பட்டிருக்கு.
முருகர் அற்புதம் அதிசயம். இங்கேயும் முருகப்பெருமான் மிக பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்குறார் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சாமியா. இந்த மயிலாடுதுறை பயணத்தில் மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்தது தான். முருகர்கிட்ட உத்தரவு கேட்டோன்னே கிடச்சிருச்சு. வந்து பார்த்து இந்த விஷயத்தையும் நான் பதிவு செய்கிறேன். எத்தனையோ அதிசயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் ஒரு பெரிய அதிசயம் இந்த கோவில். கண்டிப்பாக வந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த கோயிலுக்கு வர்றதும் எப்படி திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு வந்து எல்லாராலையும் போக முடியும், அந்த மாதிரி இந்த கோயிலுக்கும் நான் 7 வருஷம் முயற்சி பண்ணி இன்றைக்கி தான் 8வது வருஷம் இயற்கையும் இறை சக்தியும் நான் வர வச்சுருக்கேன். நீங்களும் முயற்சி பண்ணி எப்படியாவது ஒரு தடவை வந்து பாருங்கள். திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, குழந்தை இல்லாதவங்க, நீங்களும் கல்யாணம் ஆகாதவங்க, ரொம்ப மோசமாக வாழ்க்கையில் இருக்கவங்க யாரையுமே சபிச்சோ இல்லை வந்து ஏளனமாவோ கேவலமோ பார்க்காதீங்க. அவங்களும் மனிதர்கள் தான். எல்லாரையும் சமமாக பாருங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.